நம்மள எத்தனை பேர் நம்ம பார்க்குற வேலையை பிடிச்சு செய்கிறோம்? உங்கள் பதில் இல்லைன்னு இருந்தால் கவலைப்படாதீங்க. உங்களை போல நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் மட்டும் தனியாக இல்லை. என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு பிடிச்சது ஏதோ ஒன்று இருக்கும். அதை பண்ணால் உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது, போர் அடிக்காது, சோர்வடைய மாட்டீங்க, ஒரு விதமான திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். அப்படி ஒரு வேலையை நீங்கள் செய்கிறீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ், அதுதான் உங்கள் பேஷன். கென் ராபின்சன் அதை தான் எலிமெண்ட்னு சொல்கிறாரு. இந்த புக் த எலிமெண்ட், கென் ராபின்சன் எழுதினது. இந்த வீடியோவில் முக்கியமான 2 விஷயத்த சொல்லியிருக்கேன். வீடியோவோட கடைசியில் ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு, ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. பேஷனோ டேலண்ட்டோ ஒன்று சேர்ந்தா அதுதான் உங்க எலிமெண்ட். பல சாதனைகள் படைச்சவங்க ஸ்கூல் மார்க்ஸ் வாங்கி மட்டும் சாதிக்கலைங்க, அதையும் தாண்டி அவங்களோட திறமையை வச்சு தான் மேலே வந்திருக்காங்க. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் கில்லியனோட கதை. கில்லியன் ஒரு 8 வயசு பொண்ணு. அவளோட பெரிய பிரச்சனையே ஸ்கூல் தான். அசைன்மெண்ட்ஸை லேட்டாக சப்மிட் பண்ணுறது, ஸ்கூல் டெஸ்ட்ல மார்க் கம்மியாக எடுக்கிறது, அப்புறம் டீச்சர் சொல்லித்தர போது கவனிக்காம இருக்கிறதுன்னு கில்லியன் இருந்தா. கில்லியனுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய தப்பா தெரியல. ஆனால் ஸ்கூலோட மேனேஜ்மெண்ட்க்கு கில்லியனோட பிஹேவியர் ரொம்ப கவலையாக இருந்தது. ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ல இருந்து கில்லியனோட பெற்றோர்களுக்கு ஒரு லெட்டர் வந்தது. கில்லியனால படிப்புல கவனம் செலுத்த முடியல, அவளுக்கு லேர்னிங் டிஸார்டர் இருக்குன்னு நினைக்கிறோம், அதனால கில்லியனை ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல்ல சேர்க்கறது தான் நல்லதுன்னு எழுதியிருந்தது. கில்லியனோட பெற்றோர்களுக்கு அட இந்த ஸ்கூல் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு வருத்தம். கில்லியனோட அம்மா கில்லியனை ஒரு சைக்கியாட்ரிஸ்ட கூட்டிட்டு போனாங்க. கில்லியனுக்கும் நம்மள ஸ்பெஷல் ஸ்கூல்ல சேர்த்துருவாங்களோ அப்படின்னு பயம். சைக்கியாட்ரிஸ்ட் கில்லியனை செக் பண்ணிட்டு, கில்லியன் நீ கொஞ்ச நேரம் இங்கே தனியா இரு, நானும் உன் அம்மாவும் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி அந்த ரூம்ல இருந்து கிளம்பினாங்க. சைக்கியாட்ரிஸ்ட் வெளியே போறதுக்கு முன்னாடி ரூம்ல இருந்த ரேடியோவை ஆன் பண்ணிட்டு போனாரு. வெளியே வந்ததுக்கு அப்புறம் சைக்கியாட்ரிஸ்ட் கில்லியனோட அம்மா கிட்ட, உங்க பொண்ணு தனியா என்ன பண்றான்னு நம்ம ஒளிஞ்சிருந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னாரு. தனியா இருந்ததால ரேடியோல வந்த பாட்டுக்கு கில்லியன் ஆட ஆரம்பிச்சா. அவளோட மூவ்ஸ் எல்லாமே ரொம்ப நேச்சுரலா அழகா இருந்தது. சைக்கியாட்ரிஸ்ட் கில்லியனோட அம்மா கிட்ட சொன்னாரு, உங்க பொண்ணுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, அவ நல்லா இருக்கா, அவ ஒரு டான்சர், அவளுக்கு ஸ்பெஷல் ஸ்கூல்லாம் தேவையில்லைங்க, ஒரு டான்ஸ் ஸ்கூல் தான் தேவை. கில்லியனோட பெற்றோர்கள் சைக்கியாட்ரிஸ்ட் சொன்னது போல கில்லியனை ஒரு டான்ஸ் ஸ்கூல்ல சேர்த்து விட்டாங்க. கில்லியனுக்கு ரொம்ப சந்தோஷம். டான்ஸ் ஸ்கூல்ல இருக்கிறது தன்னோட வீட்டுல இருக்கிற மாதிரி கில்லியன் ஃபீல் பண்ணா. அவளை போலவே நிறைய பேரை சந்திச்சா. கடைசியா லண்டன்ல இருக்கிற ராயல் பேலட் ஸ்கூல்ல சேர்ந்து ஒரு சிறந்த கோரியோகிராஃபர் ஆனா. பிற்காலத்துல அந்த ராயல் பேலட் கம்பெனில முக்கியமான மெம்பர் ஆனா. இதெல்லாம் நடந்ததுக்கு முக்கியமான காரணம், யாரோ ஒருத்தவங்க வந்து கில்லியனை நல்லா புரிஞ்சு சரியான ஆலோசனையை கொடுத்து அவளுக்கான பாதையை காமிச்சு கொடுத்தாங்க. கில்லியனுக்கு டேலண்ட் மற்றும் பேஷன் ஒரே விஷயமா இருந்ததுனால அவனால சாதிக்க முடிஞ்சது. எத்தனையோ சமயம் நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயத்த, நம்மளோட எபிலிட்டிய நம்ம பெருசா கண்டுக்க மாட்டோம், கிராண்டடா எடுத்துப்போம். இத பத்தி நல்லா புரிஞ்சிக்க நம்ம முக்கியமான 2 பேரை பார்க்க போறோம், சிவா மற்றும் ரிஷு. 2 பேருமே ஒரே நேரத்துல ஒரு பிரபலமான சாஃப்ட்வேர் கம்பெனில இன்ஜினியரா ஜாயின் பண்றாங்க. 2 பேருக்குமே வேலை ஏறக்குறைய ஒண்ணுதான். சிவாக்கு கோடிங் பண்றது ஒரு விஷயமே இல்ல. அவர் கடகடன்னு கோடிங் பண்ணி முடிச்சிட்டு அடுத்த வேலை என்ன இருக்குன்னு பார்க்க போயிடுவாரு. ரிஷுக்கு கோடிங் நல்லா தெரியும், ஆனா சிவா அளவுக்கு ஃபாஸ்ட் இல்ல. அவரோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் சிவாவோட கம்பேர் பண்ணா கொஞ்சம் கம்மி தான். இந்த ஒரு காரணத்தினாலவே ரிஷுக்கு சிவா மேல பொறாமையா இருந்தது. இந்த சிவாவை விட நான் தான் பெஸ்டா இருக்கணும்னு ரிஷு நினைச்சாரு. அதுக்கு ரிஷு கடுமையா உழைச்சாரு. இன்னும் தன்னோட ஸ்கில்ஸை வளர்க்கணும்னு நிறைய படிச்சு அவரோட எல்லா எஃபர்ட்டையும் போட்டு ப்ராஜெக்டை முடிச்சாரு. ஆனா இயரோட எண்டில் சிவாக்கு பெஸ்ட் பர்ஃபார்மர் ஆஃப் த இயர்னு அவார்ட் கிடைச்சது. அதுக்கு காரணம், சிவா சீக்கிரமாவே அவரோட ஒர்க் எல்லாம் சப்மிட் பண்ணி அடிஷனல் டாஸ்கையும் செஞ்சு முடிச்சு கிளைண்ட் இருந்து பாராட்டும் வாங்கினாரு. அதனால அவருக்கு அவார்ட் கிடைச்சது. இதுல ரிஷுக்கு கொஞ்சம் வருத்தம் தான். ஒரு சமயம் கம்பெனில கல்ச்சுரல்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. ரிஷுக்கு நல்லா பாட தெரியும்னு ரிஷுவோட கலீக் கல்ச்சுரல்ஸ்ல பேர் கொடுத்தாரு. ரிஷுக்கு பெருசா விருப்பம் இல்ல, அதுக்கு பெருசா பிராக்டிஸும் பண்ணல. ஆனா பேர் கொடுத்தாச்சேன்னு பாட தயாரானாரு. கல்ச்சுரல்ஸும் ஆரம்பிச்சது. ஸ்டேஜ்ல ஒவ்வொருத்தரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. ரிஷுவோட டர்ன் வந்தது. அவரோட வாய்ஸ்ல பாட்டை கேட்டதும் ஆடியன்ஸ் ஃபுல் சைலண்ட் ஆயிட்டாங்க. மியூசிக்கு ஏத்த போல பெர்ஃபெக்டா பாடி முடிச்சாரு ரிஷு. அந்த ஆடிட்டோரியம்ல இருந்த அவ்வளோ பேரும் பயங்கரமா கை தட்டினாங்க. அன்னைக்கு கல்ச்சுரல்ஸ்ல பெஸ்ட் பர்ஃபார்மர் அவார்ட் ரிஷுக்கு கிடைச்சது. பெஸ்ட் எம்ப்ளாயி அவார்டு ரிஷுக்கு கிடைக்கல.
ஆனா அந்த ரெகக்னிஷன் அவர் பாடினதுல கிடைச்சது. ரிஷுக்கு நல்லா பாட தெரிஞ்சாலுமே அதை அவர் பெருசா கண்டுக்கறல. யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல சிவா பாடி இருந்தா ஒன்னும் பெருசா இருந்திருக்காது, அவருக்கு பிரைஸும் கிடைச்சிருக்காது. பேசிக்கலி சிவா கோடிங்ல பெஸ்ட், அதே போல ரிஷு பாடுறதுல பெஸ்ட். இந்த 2 கேரக்டர்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு எது நல்லா வருதோ அதை ப்ரொஃபஷனா கெரியரா சூஸ் பண்ணா அவங்கனால ஷைன் பண்ண முடியும். ரிஷுக்கு பாடுறது நேச்சுரலா வருது, ஆனா அதுவே கோடிங் பண்றது கஷ்டமா இருக்கு. இப்போ ரிஷு கோடிங்கை விட்டுட்டு உடனே பாட போயிடணும்னு சொல்ல வரல, ஆனா அவருக்கு வர விஷயத்த அவர் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி சைட் பை சைட் ப்ராக்டிஸ் பண்ணா அவருக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரலாம். கென் ராபின்சன் ஆடியன்ஸா இருக்கிற நம்மளை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறாரு. இன்டெலிஜென்ஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டி, இந்த 2 விஷயத்துல உங்களுக்கு நீங்க எவ்வளவு மார்க் போடுவீங்க? இன்டெலிஜென்ஸ்னு வரப்போது நிறைய பேர் 5 மார்க்குக்கு மேல போடுவாங்க, ஆனா கிரியேட்டிவிட்டின்னு வரப்போது நிறைய பேர் 5 மார்க்குக்கு கீழே போடுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, கிரியேட்டிவிட்டி மற்றும் இன்டெலிஜென்ஸ் வேற வேற துருவங்கள்னு நினைக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா, கிரியேட்டிவிட்டியும் இன்டெலிஜென்ஸும் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புல இருக்கு. முதல்ல இந்த கிரியேட்டிவிட்டினா என்னன்னு தெரிஞ்சுப்போம். ஒருத்தனுக்கு எழுத படிக்க தெரியலனா அவனுக்கு படிக்கிற திறன் இல்லைன்னு சொன்னா சரியா இருக்குமா? இல்ல, அவன் படிக்க கத்துக்கலன்னு சொல்ல முடியும். அது போலதான் கிரியேட்டிவிட்டியும். ஒரு விஷயத்த கத்துக்க கிரியேட்டிவிட்டி தானா வரும், அதுக்கு எல்லையே கிடையாது. நீங்க கேட்கலாம், கிரியேட்டிவிட்டிங்கிறது சில துறையில மட்டும்தானே இருக்கு, லைக் ஆர்ட், மியூசிக், அட்வர்டைசிங். ஆனா உண்மையிலேயே எல்லா துறையிலையும் கிரியேட்டிவிட்டி இருக்கு. இப்போ ஒரு கணக்கு டீச்சர் கிரியேட்டிவா என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் போல கணக்கு போட சொல்லி தராம அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சிம்பிள் ட்ரிக்ஸை கற்றுக் கொடுத்து கணக்கு போட வைக்கலாம், இதுவும் கிரியேட்டிவிட்டி தான். ஒரு டான்சர் வெஸ்டர்ன் பாட்டுக்கு கிளாசிக்கல் ஆடுறதும் ஒரு கிரியேட்டிவிட்டி தான். அவங்க துறையில எப்படி கிரியேட்டிவா பண்ணலாம்னு யோசிக்கணும், அதுக்கு நிறைய ட்ரையல் அண்ட் எரர் பார்க்கணும். உண்மையாவே ஸ்கூல்ல காலேஜ்ல இதை பத்தி யாரும் சொல்லி தரதில்ல. நிறைய பேர் அவங்களோட பேஷனோட கனெக்ட் ஆக விட்டுறோம். ஆனா நம்ம பேஷன் மற்றும் டேலண்டோட கனெக்ட் ஆனா நம்மளோட பெஸ்ட்டை எப்பவுமே கொடுக்க முடியும். உங்க பேஷன் என்னன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு சின்ன டாஸ்க் செய்யலாமா? ஒரு பேப்பர் பென் எடுத்துக்கோங்க, உங்களை டென்ஷன் பண்ற விஷயத்த எழுதுங்க. அது ஒண்ணுக்கு மேலேயா இருந்தாலும் பரவாயில்ல. உதாரணத்துக்கு, உங்களுக்கு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கு, இல்ல ரொம்ப நேரம் படிச்சு டயர்டா இருக்கீங்க, இந்த மாதிரி எது வேணும்னாலும் இருக்கலாம். இந்த ஸ்ட்ரெஸ்ஸை போக்க நீங்க அடுத்து என்ன செய்றீங்கிறது தான் ரொம்ப முக்கியம். டிவி பார்ப்பேன், பாட்டு கேட்பேன்னு சொல்லாதீங்க. ப்ராக்டிக்கலா அது ஒரு வேலையா இருக்கணும். லைக் பெயிண்ட் பண்றது, ஸ்டிச் பண்றது, எம்ப்ராய்டரி ஒர்க், யோகா, இந்த மாதிரி எந்த வேலையை நீங்க பண்ணா உங்களுக்கு நேரம் போறதே தெரியலன்னு கொஞ்சம் உன்னிப்பா கவனிங்க. அப்படி ஒன்று நீங்க கண்டுபிடிச்சா அதுதான் உங்க பேஷனா இருக்கலாம். அந்த பேஷன்ல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க, அதுல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு ஃப்ரீலான்சிங் நிறைய இடத்துல வந்துருச்சு, அந்த மாதிரி நீங்க இனிஷியலா ட்ரை பண்ணலாம். அப்படி செஞ்சு கிளிக் ஆயிட்டா உங்க பேஷனை நோக்கி நீங்க டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். உங்க பேஷன் என்னன்னு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.